சாஃப்டாக ஒரு கோதுமை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் வெண்ணெய், இது நல்லா விஸ்கர் வச்சு பீட் பண்ணிவிட்டு 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை, 2 முட்டை இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு ஜல்லடையில் சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/2 கப் அளவு பால் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேனில் வெண்ணெய் தடவி அந்த கேக் மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை வந்து சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேனை உள்ளே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அந்த காற்று போகக்கூடாதுன்னு ஒரு பேப்பரை வந்து அந்த விசிலில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். 35 மினிட்ஸ் மிதமான சூட்டில் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கேக் ரெடி. இந்த மாதிரி குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும். 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு கேக் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.